மகாவிஷ்ணுவுடைய 7வது அவதாரமான ராமர் சித்திரை மாதத்துல வளர்பிறை நவமி திதியில தசரதன் மற்றும் கோசலை தம்பதியினருக்கு மகனாக பிறந்த நாளை தான் நம்ம ராமநவமியா கொண்டாடுறோம். ராமருடைய அறத்தை போற்றும் விதமா தான் நம்ம ராமநவமியை கடைபிடிக்கிறோம். ஒரு காலத்துல ராவணன் மாதிரி ஏகப்பட்ட அரக்கர்கள் அதிகரிச்சு மக்களை துன்புறுத்தி வந்தாங்க. அந்த அரக்கர்களை எல்லாத்தையுமே அழிச்சு அறத்தை நிலைநாட்டி மக்களை பாதுகாக்கிறதுக்காக ராமன் படைக்கப்பட்டார். அறத்தை நிலைநாட்டுறதுக்காக மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்தார். வெகு நாட்களாகியும் குழந்தை இல்லாத தசரதன் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்தினாரு. அந்த யாகத்தோட பலனாதான் சுக்கிலபட்சம் நவமி திதியில ராமர் பிறந்தாரு. இந்த ராம நவமி வசந்த காலத்துல கொண்டாடப்படுறதுனால சைத்திர நவராத்திரியோட ஒரு பகுதியா சொல்லலாம். இந்த சிறப்பான ராம நவமி நாள்ல ராமருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் ராமரோட திருக்கல்யாணமும் நடக்கும். ராமநவமி அன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ராமரை நினைச்சு ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சு விரதம் இருக்க ஆரம்பிச்சு மாலை 6 மணிக்கு மேல உங்களோட பூஜை எல்லாமே நிறைவு செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம்.